ஹாப்பி மார்னிங் கிளாஸ். இந்த வீடியோவில் அல்ஜிப்ரா சாப்டரில் இருக்கிற லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் ஒன் வேரியபிள் அப்படிங்கிறத பற்றி அது என்ன அப்படின்னு முதல்ல புரிஞ்சுப்போம். அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். நமக்கு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா என்னன்னு தெரியும். அதாவது ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸோ தமிழ் சென்டென்ஸோ அது நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயோ தமிழ் லாங்குவேஜ்லேயோ எழுதுகிறோம். அதையே மேக்ஸ் லாங்குவேஜில் எழுதினா அது பேர் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். இது ஒரு வீடியோவில் முன்னாடியே பார்த்துருக்கோம். இப்போது நான் அந்த மாதிரி 2 எக்ஸ்பிரஷன் எழுதி அதுக்கு நடுவில் ஒரு ஈக்குவல் டு சிம்பலை போட்டேன் அப்படின்னாக்க அது பேர் ஈக்குவேஷன் ஆகிடும். ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் இருந்ததுனாக்கா தனித்தனியாக வேறு லைனில் எழுதினாக்கா அது பேர் எக்ஸ்பிரஷன். இப்போ 2 எக்ஸ்பிரஷனை எழுதி அதுக்கு நடுவில் ஒரு ஈக்குவல் டு போட்டேன்னாக்கா then it becomes an equation. ஏன் ஈக்குவேஷன் அப்படின்னா ஈக்குவல் டுன்னு சிம்பிள் இருக்கு இல்லையா. ஈக்குவல் டு என்ன சொல்லுது, 2 எக்ஸ்பிரஷன் எழுதியிருக்கேன். லெஃப்ட் சைடில் ஒரு எக்ஸ்பிரஷன் ஈக்குவல் டு ரைட் சைடில் ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதுகிறேன். அது ரெண்டுத்தோட வேல்யூவும் ஒன்று தான், ஈக்குவல். அதனால தான் ஈக்குவல் டு சிம்பிள் போடுறேன். அந்த மாதிரி எழுதுறதுனால அது பேர் ஈக்குவேஷன். சரியா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். இப்போ இது பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 4 அப்படிங்கிறது ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன், பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் இல்லையா. ஒரு வேரியபிள் இருக்குது, 2 டேர்ம் இருக்குது, எக்ஸ்னு ஒரு டேர்ம் இருக்குது, 4ன்னு ஒரு டேர்ம் இருக்குது. நடுவில் ஈக்குவல் டு போட்டுட்டேன். 9 அப்படின்னு இன்னொரு, இட்ஸ் நாட் அ பாலினாமியல், இட்ஸ் அ மோனோமியல், பிகாஸ் இது ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது. ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது, ரைட் சைடில் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது, நடுவில் ஈக்குவல் டு போட்டிருக்கேன். அப்படின்னா இது பேர் ஈக்குவேஷன். திஸ் இஸ் ஒன் ஈக்குவேஷன். இதுக்கு என்ன அர்த்தம், எக்ஸ்ன்னு ஏதோ எனக்கு தெரியாத வேல்யூ ஒன்று இருக்குது, அது கூட நான் 4 ஆட் பண்ணேனாக்க எனக்கு ஆன்சர் 9 வரும். அதுதான் இதுக்கு அர்த்தம். ஓகே, இது இங்கிலீஷ் லாங்குவேஜ். when 4 is added to x the total will be 9. அதையே நான் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனாக எழுதியிருக்கேன். முன்னாடி மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் எழுதினோம், இப்போது அதையே மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனாக எழுதுகிறோம். ஈக்குவேஷன்னா 2 எக்ஸ்பிரஷன் இருக்கணும், அந்த ரெண்டுத்தோட வேல்யூவும் ஒன்றா இருக்கணும், ஒரே வேல்யூவாக இருக்கணும். அப்போ தான் அது பேர் ஈக்குவேஷன் பேர். இப்போ ரெண்டாவது y மைனஸ் 5 ஈக்குவல் டு 12 அப்படின்னு எழுதுகிறேன். அப்போனா இதில் என்ன அர்த்தம், ஒய்ன்னு ஏதோ ஒரு எனக்கு தெரியாத வேல்யூ இருக்குது, அந்த வேல்யூலேருந்து நான் 5 சப்ட்ராக்ட் பண்ணியிருந்தேன்னாக்கா எனக்கு ஆன்சர் 12 வரும். இது என்னன்னு தெரியாது, இதை கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பட் இது லீனியர் ஈக்குவேஷன்னா என்னன்னு இதில் புரிஞ்சுக்கலாம். அதே போல் 3z + 4 ஈக்குவல் டு 10. ஜெட்னு ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது, அந்த வேரியபிளுக்கு ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது, அந்த வேல்யூவை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அது வர ரிசல்ட்டோட 4 கூட்டினேனாக்க எனக்கு ஆன்சர் 10 வரும். இப்போ இசட் என்ன, அதை கண்டுபிடிக்கணும். ஆனால் இது ஈக்குவேஷன். ஒரு எக்ஸ்பிரஷன் ஈக்குவல் டு சிம்பிள், இன்னொரு எக்ஸ்பிரஷன், இதுக்கு பேர் தான் ஈக்குவேஷன் பேர். சரி, இதெல்லாம் ஈக்குவேஷன் சொல்கிறோம். ஆனால் இது என்ன லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள், அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போது ஒவ்வொரு ஈக்குவேஷன்லையும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஈக்குவேஷன்லையும் ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது. இதில் எக்ஸ்ன்னு ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது, மற்ற ரெண்டுமே கான்ஸ்டன்ட்ஸு. இதில் ஒய்ன்னு ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது, மற்றெல்லாம் கான்ஸ்டன்ட்ஸு. இதுலேயும் இசட் அப்படின்னு ஒரே ஒரு வேரியபிள் தான். ஸோ இந்த எல்லா ஈக்குவேஷன்ஸ்லையுமே there is only one variable. அதனால் it is called as an equation in one variable. சரி, அப்போ அது நான் லீனியர் என்னது, லீனியருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க இந்த வேரியபிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுங்களோட மேக்ஸிமம் எக்ஸ்பொனன்ட்டு 1 தான். எங்கேயாவது பவர் 2, 3 பார்க்குறீங்களா? எதுவுமே இல்லை. இதுலேயும் பவர் 1 தான், இதுலேயும் பவர் 1 தான், இதுலேயும் பவர் 1 தான். இந்த மாதிரி இருந்தாக்க இட்ஸ் அ லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு பேர். பவர் 2, 3லாம் வரும்போது அதுக்கு வேறு பேர் இருக்குது, அது நம்ம சிலபஸில் இல்லை. ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. இப்போதைக்கு ஒரு வேரியபிள் இருக்கிறதுனால இது பேர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள். மேக்ஸிமம் பவர் ஆர் எக்ஸ்பொனன்ட் ஆஃப் எனி வேரியபிள் இந்த ஈக்குவேஷன் இஸ் 1. அதனால் லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு பேர் இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம், இதெல்லாம் எதுக்கு அப்படின்னாக்க நமக்கு ரியல் லைஃப்பில் நீங்கள் இன்னும் மேலே படிக்கும்போது
உங்களுக்கு இந்த மாதிரி சினாரியோஸ் வரும். உங்களுக்கு தெரியாத வேல்யூ இல்லை, இந்த வருஷமே உங்களுக்கு சில சம்ஸ்லாம் இருக்குது. ஓகே, அதுலலாம் உங்களுக்கு ஒரு வேல்யூ தெரியாது, மற்றதெல்லாம் தெரிஞ்சதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஈக்குவேஷனை எழுதினீங்கன்னாக்க அதை வச்சு இந்த தெரியாத வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் இந்த லீனியர் ஈக்குவேஷன் அப்படிங்கிற கான்செப்டே இருக்கு. புரிஞ்சுதா? இது வெறும் இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான், நம்ம சம்ஸ் எல்லாம் எதுவும் போட போகிறது இல்லை. ஜஸ்ட்டு உங்கள் நாலேஜை செக் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். இதை உங்களால் லீனியர் ஈக்குவேஷன் எழுத முடியாதா பாருங்கள். இதுக்கு 10 added to y is 15. 5 chocolates cost is ₹25. அதாவது 5 சாக்லேட், ஒவ்வொரு சாக்லேட் விலையும் 5 சாக்லேட் இருக்குது, அதை சேர்த்தாக்க அதோட விலை ₹25. ஜெட்னு ஒரு அன்னோன் வேரியபிள் இருக்குது, வேல்யூ தெரியாது நமக்கு. அதுலேருந்து 12 சப்ட்ராக்ட் பண்ணாக்க எனக்கு 25 அப்படின்னு ஆன்சர் வரும். அப்போது அது எப்படி எழுதுறது? வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் எழுதுங்க, அதுக்கப்புறம் ரெஸ்யூம் பண்ணுங்கள் வீடியோவை. இப்போ நான் ஆன்சர் காமிக்க போகிறேன். ஸோ y + 10 = 15. 5c, அதாவது இது ஒரு சாக்லேட்டோட விலை நினச்சிக்கோங்க. 5 சாக்லேட்ஸ் = 25. ரிசல்ட்லேருந்து -12 பண்ணாக்கா 25 வரும். ஓகேவா? இவனுங்க இன்னொரு ஃபியூ டைம்ஸ் வீடியோ பாருங்கள். ஸோ யூ கெட் இந்த கான்செப்டை கிளியராக வரும். ஆல் தி பெஸ்ட்.